நல்லவர். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யோவான் சுவிசேஷ புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவை சந்திப்பதற்கு முன்னதாக நம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்ன முக்கியமான வார்த்தைகளிலே ஒரு வார்த்தையாக இந்த வசனம் இருக்கிறது. அவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா நேரத்திலும் எல்லா காலகட்டத்திலும் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளும் சுதந்திரிக்க வேண்டிய வாக்குத்தத்தமாகவும் இந்த வார்த்தை இருக்கிறது. நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். அவர்களுக்கு ஒரு துக்கம் ஏற்பட்டுச்சு. இயேசு கிறிஸ்து இவ்வளவு நாள் கூட இருந்தார், இப்போ போயிடுறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம், உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். நீங்கள் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். தேவனுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னாக்கா, எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் அனைத்தையும் செய்து முடித்திருக்கிறார். பிலிப்பிய நிருபம் அற்புதமான ஒரு நிருபம். சிறைச்சாலையிலிருந்து எழுதப்பட்டதான ஒரு நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷ பணிக்காக சென்றபொழுது அவரை சிறையில் அடைத்து விட்டார்கள். அங்கிருந்து எழுதுகிறார், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எழுதுகிறார். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நம்முடைய துக்கங்கள் எல்லாம் அவர் கல்வாரி சிலுவையிலே சுமந்து அவர் தீர்த்திருக்கிறார். பிசாசு எப்போதும் பார்த்தீங்கன்னாக்கா, மனிதனுடைய செய்கைகளினால் உங்களை துக்கப்படுத்தி இருந்தாலும் கர்த்தர் தமது செய்கைகளினால் உங்களை மகிழ்ச்சியாக்க விரும்புகிறார். பிசாசு எப்பவுமே என்ன பண்ணுவான்னா, உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய செயல்பாடுகள்னால, செய்கைகள்னால, நடவடிக்கையினால், நடத்தையினால் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது துக்கத்தை கொண்டு வந்து உங்களை அப்படியே கவலையிலே வச்சுருக்கணுன்றது அவருடைய தந்திரங்களில் ஒன்றாக இருக்குது. யார் எப்படியெல்லாம் முடிக்க விடணுமோ அப்படிலாம் முடிக்க விடுவோம். பாருங்கள், யாரை வச்சு எப்படிலாம் உங்களை காயப்படுத்த முடியுமோ அப்படிலாம் உங்களை காயப்படுத்திடுவோம். யாரை வச்சு எப்படிலாம் உங்களை அவமானப்படுத்த முடியுமோ அப்படிலாம் உங்களை அவமானப்படுத்திடுவோம். யாரை வச்சு உங்களை ரொம்ப இலக்காரமாக நடத்த முடியுமோ அப்படிலாம் உங்களை நடத்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு எப்போவும் துக்கத்தை, ஒரு கவலையை, ஒரு வியாகுலத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அவன் மனிதனுடைய செய்கைகளினால் உங்களை துக்கப்படுத்தினாலும் கர்த்தர் என்ன பண்ணுறாராம், அவர் ஒரு சில காரியங்களை செய்கிறார். தமது செய்கைகளினால் பிசாசு உங்களை துக்கப்படுத்துறதுக்கு இவ்வளோ மனிதர்களை பயன்படுத்த முடியுமானால் கர்த்தர் என்ன பண்ணுறாராம், நம்மை மகிழ்ச்சியாக்குவதற்கு அவரே சில காரியங்களை செய்கிறார். அவர் நம்மை மகிழ்ச்சியாக்குவதற்காகவே, சந்தோஷமாக வைப்பதற்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்ட சில நபர்களை நமக்காக அவர் பயன்படுத்துகிறார். 92ஆம் சங்கீதத்திலே 4ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை வாசிக்கும்போது அங்கே சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், கர்த்தாவே ஒரு செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். பாருங்க, மனுஷனுடைய செய்கைகளால் அவன் துக்கமடைந்தான். இப்போ ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு என்னென்னா, கர்த்தாவே உமது செய்கைகளினால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகள் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். கர்த்தாவே உமது செய்கைகளினால் என்னை என்ன பண்ணீங்க, மகிழ்ச்சியாக்கினீர். பிசாசு மனிதனுடைய செய்கைகளினால் துக்கமடைய செய்திருந்தாலும், கவலைப்பட வைத்திருந்தாலும், சஞ்சலப்பட வைத்திருந்தாலும், ஆனால் உம்முடைய செய்கைகள் என்னை மகிழ்ச்சியாக்கும்படி நீர் எனக்காக சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர் என்பதை ரொம்ப அருமையாக சங்கீதக்காரர் சொல்கிறார் பாருங்கள்.
எந்த நிலைமையில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஏசாயா 60ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நெகிழப்பட்டதும் வெறுக்கப்பட்டதும் வெறுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாக இருந்தாய். அப்படின்னா ஒரு யூஸ்லெஸ்ஸாக பயனற்றவனாக இருந்த, வெறுக்கப்பட்ட ஒரு நிலையில் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒரு மனிதனாக நீ இருந்தாய். அப்படி இருக்கும்போது தான் அநேக துக்கங்கள் வந்து அவங்கள கவிக்கொள்ளும். எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு நிலையில் நம்மளால் யாருக்கும் எந்த யூஸும் இல்லை, நம்ம வந்து இங்கே ஒரு வேண்ட வெறுப்பாக தான் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலையை உண்டாக்கிடுவோம் பாருங்கள். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நீ நெகிழப்பட்டதும் வெறுக்கப்பட்டதும் கைவிடப்பட்டதும், எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் ஒருவரும் கடந்து நடவாததுமாக இருந்தாய். எல்லாரும் கைவிடப்பட்டு இனி இவருக்கு உதவி செய்கிறது ஒரு பிரயோஜனம் இல்லாத நிலையில், கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். இதுதான் கர்த்தருடைய செய்கை. எவ்வளோ நீ வந்து கைவிடப்பட்ட நிலையில், வெறுக்கப்பட்ட நிலையில், பயனற்ற நிலையில், ஒதுக்கப்பட்ட நிலையில், புறக்கணிக்கப்பட்ட நிலையில் நீ வந்து இருந்தாயோ, அப்படிப்பட்ட நிலையிலே உன்னை வைக்கும்படி பிசாசு பல காரியங்களை, பல சூழ்நிலை உங்களுக்கு எதிராக பயன்படுத்தியிருந்தானோ, பல மக்களை உங்களுக்கு எதிராக பயன்படுத்தியிருந்தானோ, கர்த்தர் சொல்கிறாரு, இப்போ நான் சில காரியங்களை செய்கிறேன், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். இது பார்த்தீங்கன்னா கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் பார்க்கும்போது இதே வசனம் ஏசாயா 60:15, எவரும் உங்களை கடந்து செல்லாதபடிக்கு நீங்கள் கைவிடப்பட்டு வெறுக்கப்படுகிறீர்கள், நான் உன்னை ஒரு நித்திய மேன்மையாகவும் பல தலைமுறையில் மகிழ்ச்சியாகவும் ஆக்குவேன். அப்படி டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா அப்படி வருது. எவரும் உங்களை கடந்து செல்லாதபடிக்கு நீங்கள் கைவிடப்பட்டு வெறுக்கப்படுகிறீர்கள். உங்கள்கிட்ட வரனால எந்த யூஸும் இல்லை அப்படின்னு தூக்கி உங்களை ஓரங்கட்டி வச்சுக்கிற அளவுக்கு நீங்கள் இருந்துட்டீங்க. கைவிடப்பட்டு வெறுக்கப்படுகிறீர்கள், நான் உன்னை ஒரு நித்திய மேன்மையாகவும் பல தலைமுறைகளின் மகிழ்ச்சியாகவும் ஆக்குவேன். வெறுத்து ஒதுக்கப்பட்டு உதாசீனப்படுத்தப்பட்ட நிலையிலே, கைவிடப்பட்ட நிலையிலே, ஒருவரும் உன்னை அக்கறையோடு தேடி வந்து உனக்கு உதவி செய்ய முடியாத நிலையிலே, அல்லது நீ ஒருவருக்கும் பயனற்ற நிலையிலே இருந்தாய். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற உன்னை என்ன பண்ணுறேன்னா, தமது செய்கைகளினால் கர்த்தர் மகிழ்ச்சியாக்குறார். அதான் அந்த மாத்திற்கான வாக்குறுத்த வசனம். என்ன பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன். யோவான் 16:22. நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். எப்பவுமே சில சூழ்நிலைகளை, சில மனிதர்களை நமக்கு எதிராக பிசாசு பயன்படுத்தி நம்முடைய சந்தோஷத்தை அப்பப்போ எடுத்து போட்டு ஒரு கவலைக்குள்ளான நிலையிலே, ஒரு காயப்பட்ட நிலையிலே, ஒரு குழப்பமான நிலையிலே, எப்போதும் சோர்வான நிலையிலே உங்களை வைத்திருக்கும்படி அவன் சில காரியங்களை செய்தாலும், தேவன் தமது செய்கைகளினால் அவர் சில காரியங்களை செய்கிறாரு. நம்மை மகிழ்ச்சியாக்குகிற நல்ல தேவனாக அவர் இருக்கிறார். ஆகாரை வந்து அப்படிப்பட்ட நிலையில் வைக்கும்படி சாராள பிசாசு பயன்படுத்தினான். யோசப் அப்படி நிலையில் வைக்கும்படி அவரோட சகோதரர்களை பிசாசு என்ன பண்ணானா பயன்படுத்தினான். அதே போல் அண்ணால் அப்படிப்பட்ட நிலையில் வைக்கும்படி அண்ணாளுடைய சக்கலத்தை பிசாசு பயன்படுத்தினான். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கடி வந்து மனமடிவுக்குள்ளாக்குவான். யாருன்னா கோலியாத்து. சவுலையும் சவுல இராணுவத்தையும் வந்து நின்று ரொம்ப ஏளனமாக பரிகாசம் பண்ணுவான். உங்களில் யாருன்னா ஒருத்தர் வந்து வீரனாக இருந்தால் என்னை வந்து ஜெயிச்சுட்டு நீங்கள் என் நாடை நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லாட்டி நான் வந்து எனக்கு சரியான நாளை நீங்கள் நிறுத்துங்க, நான் ஜெயிச்சுட்டு உங்கள் நாடை நான் எடுத்துக்குவேன்னு சொல்லி ரொம்ப ஏளனமாக பரிகாசம் பண்ணான் பாருங்கள். அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லி என்ன பண்ணுவான், சவுலை மனமடிவுக்குள்ளாக ஆக்கினான். கர்த்தர் இந்த கோலியாத்தை தோற்கடிக்கும்படியாக, வீழ்த்தும்படியாக அதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனை தேவன் பயன்படுத்தினார். யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவீது. கோலியாத்தை கொண்டு தாவீதை கர்த்தர் என்ன பண்ணாராம், கோலியாத்தை எவ்வளோ இலக்காரமாக பேசுகிறான் தாவீதை, நீ கல் எடுத்துன்னு வரது நானா ஒரு நாயா அப்படின்னு. ஆனால்
தாவீது என்ன பண்ணாராம், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையின் கர்த்தருடைய நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கூழாங்கல் எடுத்து 5 கூழாங்கல்ல போறதுனா ஒரே கூழாங்கல்லையே அவன் காலி ஆயிட்டான். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி வெற்றி பெற்ற அந்த தாவீதுக்கு ஜனங்க சொன்னாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. உடனே சவுல் ராஜாவுக்கு ஒரு பொறாமை வந்துடுச்சு பாருங்க. வந்த உடனே இந்த சவுல் ராஜாவை கொண்டு தாவீதை துக்கமடை செய்யறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் இவர் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் தாவீதை கர்த்தர் ஒரு ஏற்ற காலத்திலே சரியான நிலையிலே ராஜாவாக கர்த்தர் அபிஷேகிச்சார். அதான் இந்த சங்கீதக்காரர் சொல்கிறாரு, 92ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனமும், கர்த்தாவே உமது செய்கைகள்னால் என்னை மகிழ்ச்சியாக்கு. இந்த சவுளுடைய செய்கைகள்னால் நான் ரொம்ப துக்கப்பட்டேன். எல்லா வனாந்தரத்துலேயும் காடுகள்லேயும் மலைகள்லேயும் குகைகள்லேயும் பதுங்கி ஒளிஞ்சி உயிரை காப்பாற்றிட்டு வாழக்கூடிய ஒரு நிலையில் அவனுடைய செய்கைகள் இருந்தது. என்னை கொல்லும்படியாக அவனுடைய செய்கைகள் இருந்தது. ஆனால் உமது செய்கைகள்னால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். ஒரு கரத்தின் கிரியை நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவும் இது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள். அன்பானவர்களே, கர்த்தர் என்ன பண்ணுறாரா, நம்மளை மகிழ்ச்சியாக்கும்படியாக எப்படி ஆகாருடைய வாழ்க்கையிலே தேவன் சில காரியங்களை செய்தாரோ, எப்படி அண்ணாவுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை செய்தாரோ, எப்படி யோசேப்புடைய வாழ்க்கையிலே கர்த்தரே இறங்கி சில காரியங்களை செய்தாரோ, எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தாவீதை பயன்படுத்தி கர்த்தர் சில காரியங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றி கொடுத்தாரோ, எப்படி தாவீதின் வாழ்க்கையிலே கர்த்தர் சில காரியங்களை செய்தாரோ, அதேபோல் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாங்க, நாங்கள் கைவிடப்பட்ட நிலையில் ஒதுக்கப்பட்ட நிலையில் நாங்கள் இருந்தோம். எப்பக்கம் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போகிறதில்லை. கலக்கமடைந்தோம், மனமுறிவடைவதில்லை. ஊழியத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஒரு நெருக்கம், அவ்வளோ ஒரு சோர்வு, அவ்வளோ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா சுற்றி இருக்கிற மனிதரால் அவருக்கு எதிர்ப்பு. ஆனால் கர்த்தர் அவர் என்ன பண்ணாராம், அற்புதமாக ஆசீர்வதித்து அவரை கொண்டு செய்ய வேண்டிய ஊழியர்கள் மிக அற்புதமாய் கர்த்தர் செய்தார் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு. அதேபோல் மனிதனுடைய செய்கைகள் நம்மை விசனப்படுத்தக்கூடியதாக, நம்மை சோர்வடைய செய்யக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் தமது செய்கைகளினால் நம்மை மகிழ்ச்சியாக்குகிற நல்ல தேவனாக இருக்கிறார். நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். இப்போ நீங்கள் துக்கம் அடைஞ்சிருக்கிறீங்க, அடிக்கடி உங்கள் வாழ்க்கையில் அப்படியே டவுன் ஆயிடுறீங்க. ஆனால் ஒருவனும் உங்கள் சந்தோஷம் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டான், எடுத்து போட மாட்டான். இனி உங்கள் சந்தோஷத்தை எடுத்து போட முடியாத நிலையில் நான் அவனை கொண்டு வந்து வச்சிடறேன். உலகம் கொடுக்குற சமாதானம் வேறு, தேவன் கொடுக்குற சமாதானம் வேறு. உலகம் கொடுக்குற சமாதானம் ஒரு சூழ்நிலை சந்தோஷத்தை கொடுத்துருவான், சூழ்நிலை மாறின சந்தோஷம் போயிடும். அப்படியே சூழ்நிலை ஆப்போசிட்டாக மாறினோடனே அந்த சந்தோஷம் அப்படியே நம்மளை விட்டு காணாமல் போயிடும். பாருங்கள், எந்த சூழ்நிலையும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்படியாக, எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சங்கீதக்காரன் சொல்கிறாரு, அதாவது இந்த துக்கத்துடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப அதிகமான துக்கம் வரதுக்கு வந்துச்சுனாக்கா அவங்களுடைய மனதை பாதித்து, அவங்களுடைய எண்ணங்களை பாதித்து, அவங்களுடைய உணர்வுகளை பாதித்து, அப்படியே அதிலே அவங்க மூழ்கி இருக்கும்போது அப்படியே அவங்கள அறியாமல் அவங்க புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க வார்த்தைகள் எல்லார்ட்டையுமே எப்பவும் ஒரு புலம்பிட்டு இருக்கிற வார்த்தையாகவே இருக்கும். ஏதோ ஒன்று புலம்பிகிட்டே இருப்பாங்க பாருங்கள் அவங்க. ஏன்னா அந்தளவுக்கு தாங்க முடியாத அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் பலவிதமான துக்கமும் சோர்வும் அவங்களுக்கு வந்துடுச்சு. சங்கீதக்காரன் அப்படி சொல்கிறாரு, சங்கீதம் 30:11, என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர். நான் எப்பவும் கவலைப்பட்டுட்டு நொந்துக்கிட்டு புலம்பிகிட்டு இருந்தேன். நீங்கள் என்ன பண்ணீங்க, புலம்பல்னால் துக்கத்துடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் தான் புலம்பல். துக்கத்துடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் தான் புலம்பல். சொல்கிறாரு, என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை கலைந்து போட்டு மகிழ்ச்சியனும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். கர்த்தர் என்ன பண்ணுறாராம், தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் சோர்ந்து இருப்பதை, கவலையோடு இருப்பதை, வேதனையோடு இருப்பதை தேவன் விரும்புவதே இல்லை. எந்த மனுஷனாலும் உங்கள் சந்தோஷம் பறிபோகக்கூடாது என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையும் உங்கள் சந்தோஷத்தை பறிக்கக்கூடாது என்பது தேவனுடைய சித்தமாக நோக்கமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த ரட்சிப்பு அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்ம கொண்டு வந்து வச்சிச்சு. ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தாலும் சரி, ஏசாயா 51:11 வாசித்தாலும் சரி, ரெண்டுத்துலேயும் ஒரே வாசம் தான் வரும். ஏசாயா 35:10 சரி, ஏசாயா 51:11 சரி, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி, ரட்சிக்கப்பட்டவங்க கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி
ஆனந்த களிப்புடன் பாடி. சீயோனுக்கு சபைக்கு வரும்போது அப்படி தான் வருவாங்களாம். சீயோனா புதிய ஏற்பாட்டு சபை. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அன்பானவர்களே, இந்த சஞ்சலமும் இந்த தவிப்பும் உங்கள் வாழ்க்கையை விற்று ஓடி போவது தேவனுடைய சித்தமையை. நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். என்ன பண்ணியிருக்கிறோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம். 3 காரியத்தை நான் சுருக்கமாக சொல்லி நான் முடிச்சிடுறேன். இப்போ இதில் அவ்வளோ டைம் எடுத்து பேச முடியாது நம்மளால். ஏன்னா நம்ம கொடுக்கப்பட்ட நேரம் கம்மியான நேரம். முதலாவது இந்த சந்தோஷம் நமக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். யார் அவர்கள்? கர்த்தரால். நம்மளாம் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். கொலோசியர் 1:14 அப்படி தான் சொல்லுவோம். அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த ரத்தம் தான் நம்முடைய மீட்டெடுக்குதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த மீட்பு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்மளோட மனசாட்சி என்ன பண்ணுதான்? இந்த செத்த கிரியைகளற கழுவி சுத்திகரிக்கிறதான். குற்ற மனசாட்சி நீக்கி நல்மனசாட்சி நமக்கு தருகிறது. இப்படி 9:14 நம்மளை கவலைக்குள்ளாக்குற காரணம் பார்த்தீங்கன்னா, மனசாட்சி ஒரு குற்ற உணர்வு. தேவனிடத்தை வர முடியாத ஒரு சூழல் வந்தோடனே உள்ள ஒரு கவலை வந்துட்டு பாருங்கள். தேவன்கிட்டையும் வர முடியல, எங்கேயும் போக முடியல. தேவன்கிட்டையும் வர முடியல. இந்த பிரச்சனையிலே சுற்றி அப்படி வச்சுருப்பாங்க. நினைக்கிறேன் பிசாசு உங்களை அப்படியே அந்த கட்டிலே உங்களை வச்சுட்டு இருக்கணும்னு நினைக்கிறான். எப்போ உங்களை கவலைப்பட வச்சுக்கணும், உங்களை புலம்ப வச்சுக்கணும், உங்களை துக்கப்பட வச்சுக்கணும், உங்களை ரொம்ப வேதனையோடு வச்சுக்கணும், உங்களை ஓலமிட வச்சுக்கணும், முறுமுறுக்கு வச்சுக்கணும். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்துலேருந்து எடுத்து போட மாட்டான். நீங்கள் இப்போ துக்கம் அடைஞ்சிருக்கிறீங்க, நான் மறுபடியும் உங்களை காண்பேன். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். உங்களுக்கு எதிராக அநேக சவால்கள் இருக்கலாம், உங்களுக்கு எதிராக அநேக மனிதர்கள் இருக்கலாம், உங்களுக்கு எதிராக அநேக பிரச்சனைகள் இருக்கலாம், உங்களுக்கு எதிராக அநேக காரியங்கள் அங்கே இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். ஏனென்றால் நீங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். உங்கள் தலையெழுத்து அதானா? நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். உங்கள் தலையெழுத்து என்ன தெரியுமா? நித்திய மகிழ்ச்சி அவள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போயிடும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சந்தோஷம் மகிழ்ச்சியும் சொன்னால் ஒரு சூழ்நிலை நிமித்தமாக நமக்கு வருது. திடீர்னு சம்பளம் 2 மடங்கு ஏறிச்சுன்னா ஒரு மகிழ்ச்சி வந்துடும் பாருங்க. சம்பளம் 2 மடங்கு ஏறிச்சு அப்படின்னு சொன்ன ஒரு மகிழ்ச்சி நமக்கு வந்துடும். ஒரு சூழ்நிலை நிமித்தமாக நம்ம மகிழ்ச்சி வருது. வெளியிலேருந்து உள்ளே வருது மகிழ்ச்சி. சந்தோஷம் அப்படி இல்லை, நமக்குள்ளேருந்து வெளியில் ஸ்ப்ரெட் ஆகுது சந்தோஷம். நமக்குள்ளேருந்து வெளியில் ஸ்ப்ரெட் ஆகுறது சந்தோஷம். தேவனோட நல்ல ஐக்கியத்தில் வரவில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தேவனோட உங்கள் உள்ளத்தில் வந்து உள்ளத்தில் நிரம்பி அது வழிவதற்கு பேர் தான் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சந்தோஷம் வந்து உங்கள்கிட்டருந்து வெளியில் தேடுற வேலை உங்களுக்குள்ளே இருக்குது. அதை கொடுக்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இருந்துச்சு வாழ்க்கையில், அவன் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை. ஒரு நல்ல வேலையில் இருந்தான். அவன் பேர் சகேயு. அவன் என்ன பண்ணான்? குள்ளனா இருந்தான். என்னவா இருந்தான்? ரொம்ப குள்ளனா இருந்தான். நம்ம நினைக்கலாம் ரொம்ப குள்ளனா இருந்துக்கிறானே, ஆண்டவர் படிக்கும்போது படிச்சுட்டாரோ. அவன் குள்ளனா இல்லைன்னா அவன் மரத்து மேலே கதை சந்திச்சிருக்கான் அவன் வாழ்க்கையில். அவன் குள்ளனாக்காண்டி பிறக்காம இருந்தானாக்கா அவன் வாழ்க்கையில் இயேசு சந்திக்கிற வாய்ப்பை அவன் இழந்து போய்ட்டு இருப்பான். அவன் குள்ளனா இருந்தால் அவனுக்கு எவ்வளோ லக்காக போச்சு பாருங்க, அதிர்ஷ்டமாக போச்சு பாருங்க. ஏன்னா எல்லோரும் சுற்றி நிற்கிறாங்க. இயேசு வரான்னு கொண்டு வேணாலும் எகிரி பார்க்க முடியாது. இவன் போய் ஒரு காட்டத்தி மரத்தை ஏறி நின்று இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லி பார்க்குறத பண்ணாலும் ரொம்ப ஆசையாக இருக்கிறான். லூக்கா 19 1-10 வரைக்கும் வரும். இயேசு நேராக அங்கே வந்து நிற்கிறார். எல்லாரும் அவனை வந்து நிராகரிக்கிறாங்க. ஏன்னா அவன் வரி வசூலிக்கிறான், அதிகமான வரி வசூலிக்கிறான். ஒரு அமௌண்ட்டை கவர்மெண்ட்டு கட்டிட்டு அதை 4 மடங்கு இவன் என்ன பண்ணுறான்? வசூல் பண்ணி எடுத்துக்கிறான். மக்களுக்கு இவன் மேலே ஒரே வெறுப்பு. யாரும் இவனை ஏற்றுக்கொள்ள. ஒரு நல்ல ஒரு வேலையில் தான் இருக்கிறான். ஆனால் மக்கள் இவனை ஏற்றுக்கொள்ளலை. உள்ள சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. இந்த ஏசுன்னு சொல்கிறாங்களே, அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஒரு அத்தி மரத்து மேலே நின்று பார்த்துருக்கான். ஏசு வழி வந்தோடனே ஏசு அங்கே வந்து நிற்கிறாராம். அது நின்று 19 6 லூக்கா 19:6
சகைவே வான்னு சொன்னோடனே இவன் என்ன பண்ணானா, அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். சந்தோஷத்தோடு என்ன பண்ணானா, இது வரைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷம் இயேசு அவன் வாழ்க்கையிலே கொடுத்தார். இன்றைக்கி வா, உன் வீட்டில் என்ன பண்ணோம், தங்கவே, சகைவே சீக்கிரம் இறங்கி வா, உன் வீட்டில் நான் தங்க விடாமல் சந்தோஷத்தோடு. இது வரைக்கும் சந்தோஷ வாழ்க்கையில் இல்லை. இயேசு வந்து அங்கே நின்ன உடனே வாழ்க்கையில் வந்துச்சு சந்தோஷம், அங்கே வந்துடுச்சு. பாருங்கள், பைபிளில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனுஷனுக்கு அவன் பெரிய பணக்காரன். அது லூக்கா சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 15-21 வரைக்கும் வரைக்கும் அப்படியே சுருக்கமாக சொல்லிடுறேன். அவன் சந்தோஷத்தில் தானே தெரியுமா, அவன் சந்தோஷத்தை வந்து நல்லா எவ்வளோ சம்பாதிக்க முடியும் சம்பாரித்து, எவ்வளோ சேர்த்து வைக்க முடியும் சேர்த்து வச்சு, அப்படியே வாழ்க்கையில் நிம்மதியாக ஓட்டிடலான்ற நிலையில் வந்து அவனோட மைண்ட் செட்லாம் அப்படி இருந்துச்சு. சந்தோஷம் வந்து பணத்தில் தான் இருக்குன்னு நினச்சிட்டான் அவன். சந்தோஷம், பணம், சொத்து, ஆஸ்தி, இதில் தான் சந்தோஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா, எவ்வளோ சம்பாதிக்கணுமோ சம்பாரிச்சிடலாம், எவ்வளோ சேர்த்து வைக்க முடியுமோ சேர்த்து வச்சு லைஃப் என்ன பண்ணோம், அப்படியே நிம்மதியாக வாழணும்னு சொல்லி நினச்சிட்டான். அப்படி ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் கேட்டார். அவன் என்ன சொல்கிறான்னா, நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய குடோனை இடித்து, என் களஞ்சத்தை இடித்து என்ன பண்ண போகிறேன் பெருசாக. அப்போலாம் வந்து குடோனில் சேகரித்து வைப்பாங்க தானியங்கள்லாம், இப்போ பேங்க்கில் சேர்த்து வைக்கிறோம் பணமாக. இப்போ குடோனாக இல்லாமல் பணமாக இருக்குது. அப்போ வந்து தானியமாக இருந்துச்சு. குடோன் இடிச்சு என்ன பண்ண போகிறேன், பெருசாக கட்ட போகிறேன். ஏன்னா நிறைய விளைஞ்சிச்சான். நிறைய விளைஞ்சி தப்பு இல்லை, குடோன் இடிச்சு பெருசாக கட்ட நினச்சி தப்பு இல்லை. அவன் என்ன சொன்னான்னா, ஆத்மா பார்த்து, ஆத்மாவே உனக்காக அநேக பொருட்கள் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ புசித்து குடித்து பூரிப்பாயிரு அப்படின்னு ஆத்மா பார்த்து சொன்னானா. சந்தோஷம் வேலை தரனான்னா நிறைய பணத்தை சம்பாரித்து நிறைய சேர்த்து வச்சு வாழ்க்கையை வந்து ரொம்ப நல்லா வாழணுன்றது தான் அவன் என்ன பண்ணுறான், மைண்ட் செட் அப்படி இருந்தது பாருங்கள். உடனே ஆண்டவர் சொன்னார், மதிகடனே மதிகடனே இன்று இரவு உன் ஆத்மா எடுபட்டு போகுமானால் நீ சேகரித்தவைகள் யாருடையதாக, இன்னைக்கு நைட்டு உன் ஆத்மாவுக்கு உன்னை விட்டு போயிடுச்சுன்னா நீ இவ்வளோ சேர்த்து வச்சியே அது யாருடையதாக மாறும். அவன் சேர்த்து வச்சது தப்பு இல்லை, அவன் செழிச்சது தப்பு இல்லை, அவன் அதில் சந்தோஷத்தை வச்சான் பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. சந்தோஷம் எங்கே இருந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவனிடம் இருக்கிறது. சந்தோஷம் எங்கே இருக்கிறது, அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. சங்கீதம் 16ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உங்கள் சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் வலது பாரசத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் வந்தீங்கன்னாக்கா எவ்வளோ துக்கமாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பல பிரச்சனைகள் இருக்கலாம், உங்கள் வியாபாரத்தில் பல பிரச்சனைகள் இருக்கலாம், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் பலதரப்பட்ட பிரச்சனையோடு நீங்கள் இங்கே வந்திருக்கலாம், தீராத பிரச்சனையோடு கூட நீங்கள் இங்கே வந்திருக்கலாம், பல நாட்கள் இந்த பிரச்சனையோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். தேவனுடைய சமூகத்தில் என்ன இருக்குதான், பரிபூர்ண ஆனந்தம் இருக்குது. என்ன இருக்கிறது, பரிபூர்ண ஆனந்தம் இருக்கிறது. அவருடைய சமூகத்தில் வந்தாலே சரி. அப்படிப்பட்ட பிரச்சனை தான் அண்ணால் வந்தாங்க. மனக்லேசமுள்ள ஸ்திரீ நாங்கள் 1 சாமுவேல் 1:5 வாசித்தீங்கன்னாக்கா அதற்கு அண்ணால் பிரதியுத்தரம், அப்படியல்ல என் ஆண்டவரே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. அங்கே கேட்குறாரு ஏலி, என்னம்மா ஒன்றும் வாயிலேருந்து சவுண்டு ஒன்றும் வரல, உளறிட்டு இருக்கிற, முணுமுணுத்துட்டு இருக்கிற, மனக்லேசமுள்ள ஸ்திரீ, என்னம்மா குடிச்சிட்டு வந்திருக்கிறியா, குடியை உன்னை விட்டு நீக்க மாட்டியா அப்படின்னு. அவள் சொல்கிறா, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவே இல்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியிலே என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். சில நேரத்தில் அப்படி தான் தெரியும் பாருங்க. நீங்கள் கர்த்தர் சந்நிதியை இருத்து ஊற்றி துடிக்கும் போது சில கதை பைத்தியக்காரத்தனமாக தெரியும். எப்படி தெரியும்? அப்படி தான் தாவீது வந்து நாடி பாடி டான்ஸ் ஆடி வரும்போது மீகால் மேலேருந்து பார்த்து இவன் நான் பைத்தியக்காரமே பண்ணுறானேன்னு சொல்லுவான். அப்படி பண்ணுறான், ஒரு ராஜா மாதிரி நடந்துக்க மாட்டானே, ரோட்டில் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு வரானேன்னு. அப்போ தாவீது சொன்னார், இதை நீ ஒரு ஏளனமாக நினச்சி நான் இன்னும் உன் பார்வைக்கு ஏளனமாக நான் தெரிவேன், இன்னும் நான் கர்த்தரை துதிப்பேன். மற்றவங்க பார்வைக்கு எப்படின்னா இருக்கலாம், நீங்கள் தேவ சமூகத்தில் வருது, தேவனை துதிக்கிறது, தேவனை தேடுறது, தேவனை ஆராதிக்கிறது, ஆனால் அதில் உங்கள் சந்தோஷத்தையும் கட்டி எழுப்பிவிடலாம். ஆனால் சந்தோஷம் எங்கே இருக்கிறது, தேவனுடைய சமூகத்திலே இருக்கிறது. இந்த அண்ணால் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் துக்கமுகமாக இருக்குல்லையா, ஆணுடைய சமூகத்தில் வந்து இருதயத்தை நீங்கள் ஊற்றிட்டீங்கன்னாக்கா என்ன பண்ண மாட்டீங்க. இங்கே சபைக்கு எதுக்கு வரோம், எதுக்கு கத்த ஆராதிக்கிறோம்,
நிறைய துக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் போது என்ன பண்ணுறீங்க, உங்கள் இருதயத்தை போய் ஊற்றி விடுகிறீங்க. என்ன பண்ணுறீங்க? சங்கீதம் 62 சங்கீதம் 8 சொல்லப்பட்டிருக்குது, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். சமூகத்தில் எப்படிப்பட்ட சவால் மத்தியில் இருந்தாலும் சரி, யோசபாத் அப்படி தான் இருந்தார். ரொம்ப சுற்றி வந்துட்டாங்க போருக்கு, தேவ சமூகத்தில் வந்து இருதயத்தை ஊற்றினார். மிகப்பெரிய வெற்றி அவர் வாழ்க்கையிலே அவர் பார்த்தார். அப்போது சந்தோஷம் மேலே இருக்கிறது, மீட்பில் இருக்கிறது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி எங்கே வருவாங்க? சர்ச்சைக்கு வருவாங்க. நீங்கள் அநேக மக்கள் சந்தோஷத்தை எங்கெங்கே தேடுறாங்க. சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பணத்தில் தேடுறான், அந்த மதிகடன் தேடின மாதிரி. இன்னும் சில மக்கள் சந்தோஷத்தை நண்பரிடத்தில் தேடுகிறார்கள். இன்னும் சில மக்கள் சந்தோஷத்தை நல்ல ஃபுட்டெல்லாம் வாங்கி, நல்ல விதவிதமாக உணவுப் பொருட்கள் வாங்கி சாப்பிட்டோன்னா, நல்லா புசித்து நிறைய ருசிகரமான பதார்த்தங்களை சாப்பிட்டோம்னா அதில் சந்தோஷம். இன்னும் சில சந்தோஷத்தை போத வஸ்துகளில் தேடுறாங்க. இன்னும் சில சந்தோஷத்தை பாவத்தில் தேடுறாங்க. இன்னும் சில சந்தோஷத்தை பார்த்திங்கனாக்கா வாழ்க்கையில் பலதரப்பட்ட இந்த சுற்றுலா பொருட்காட்சி அங்கே இங்கே போய் வாழ்க்கை என்ன பண்ணோம், ரொம்ப லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி அங்கெல்லாம் போய்ட்டு 2ஆம் முறை பண்ண போர் வச்சுன்னு பாருங்கள். ஒரு முறை நீ குயின்ஸ்லாண்ட் போய்ட்டு 2ஆம் முறை பண்ண போர் வச்சிடும். ஃபஸ்ட் டைம் தான் சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு படத்தோட ஒரு முறை பார்த்து 2ஆம் முறை பார்த்தா போர் வச்சுருங்க, 2ஆம் முறை பார்க்க முடியாது. ஒரு முறை தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எங்கே வேணால் போய் பாருங்கள், நீ எதை சந்தோஷம் நினச்சி 2ஆம் முறை போர் வச்சிடும். 2ஆம் அந்த சந்தோஷம் அதில் கிடைக்காது. ஆனால் நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்கும். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அது எங்கே இருந்தாக்கா தேவனுடைய வார்த்தை இருக்குது. எங்கே இருக்குது? தேவனுடைய வார்த்தையிலே. சங்கீத புஸ்தகத்தில் ரொம்ப அருமையான சங்கீதம் 119 சங்கீதம். நிறைய வசனம் வரும். இல்லை ஒரு சில வசனம் மட்டும் வாசி தரேன், ஏன்னா நமக்கு நேரம் வாக்கு தராதுன்னு. இந்த வார்த்தை எப்படி சந்தோஷம் கொடுக்குதுன்னு சொல்லி அதை நம்ம அறிந்துள்ள சில வசனம் 119 சங்கீதத்திலே சில வசனங்கள் வாசிக்கிறேன். அதில் 14ஆம் வசனம், திரளான செல்வத்தினால் களி கூறுவது போல நானும் ஒரு சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். நிறைய பணம் இருந்தால் எப்படி சந்தோஷமாக இருக்குமோ, சாட்சினா தேவனுடைய வார்த்தை. அதில் 16ஆம் வசனம் வாசிக்கிறேன், ஒரு பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன், ஒரு வசனத்தை மறைவேன். அதில் 47ஆம் வசனம் 110ஆம் சங்கீதத்தில், நான் பிரியப்படுகிற ஒரு கற்பனையின் பேரில் மனமகிழ்ச்சியாக இருப்பேன். அதில் 70ஆம் வசனம், அவள் இருதயம் நினந்துண்ணி கொடுத்திருக்கிறது, நானும் உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். அதில் 77ஆம் வசனம், நான் பிழைத்திருக்கும்படி உம்முடைய இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. அடிக்கடி நம்ம சொல்கிறோம் இந்த சம்பவத்தை. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 38-42 இருக்கும் வரும். 2 பேர் வந்து இருந்தாங்க. அதில் ஒருத்தி பேர் யாருன்னா மார்த்தா, இன்னொருத்தி பேர் மரியாள். இயேசு அந்த வீட்டுக்கு அடிக்கடி போய் அந்த வீட்டில் சாப்பிடுவார். ஊழி செஞ்சு அடிக்கடி போய் அந்த வீட்டில் இயேசு சமைச்சு வச்சு போடுவாங்க. நல்லா உபசரணை பண்ணுவாங்க இயேசு. அது ரொம்ப ஓடி ஆடி உபசரிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சமையல் வேலைலாம் எடுத்து போட்டு நல்லா செஞ்சு ஆண்டவருக்காக எதாவது செய்யணும்னு நினைக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா மார்த்தாள். ஆண்டவருக்கு எதாவது ஒன்று செஞ்சு அதில் ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்த்தா அது அவளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரவே இல்லை. ஏன்னா கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் மரியாள் என்ன பண்ணாங்க தெரியுமா? இயேசு வந்த உடனே அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். இந்த மார்த்தாள் என்ன பண்ணாங்களாம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்படி இந்த மரியாளை கொஞ்சம் அனுப்பி வைங்கன்னு. அப்போ இயேசு சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, என்ன பண்ணுற? அநேக காரணம் குறித்து கவலை பற்றி கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். உங்களை விட்டு எடுபடாத ஒரு சந்தோஷத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்பதனால் வருகிற சந்தோஷம். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்பதனால் அந்த சந்தோஷம் எடுக்க ஒருவரும் உங்கள் சந்தோஷத்தை என்ன பண்ண மாட்டான், எடுத்து போட மாட்டான். வாக்குத்தத்தமே அதுதான். திரும்ப வாசிப்போம், யோவான் 16:22. இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள், பல சூழ்நிலைகளால், மனிதர்களால், வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்களால், நீங்கள் இருக்கிற பல நிர்பந்தமான நிலையினால் இப்பொழுது நீங்கள் துக்கமடைந்திருக்கிறீர்கள். அவர் சொல்கிறாரு, நான் மறுபடியும் உங்களிடத்தில் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட
மாற்றான். நமக்கு நேரம் சரியாக முடிஞ்சு போச்சு. இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாற்றான். கண்களோடு நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே,